Hi friends, welcome to easy learning ICT. நம்ம இன்னைக்கு வந்து மட்டும் ஒரு practical question வந்து பார்க்கலாம்னு இருக்கேன். அந்த அடிப்படையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க இருக்கோம்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து பார்த்த வீடியோஸ்ல பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம ரெண்டு நம்பர்ஸ் வந்து இன்புட் பண்ணிருந்தோம். இந்த வீடியோஸ்ல என்ன செய்ய போறோம்னு சொன்னா வந்து மூன்று நம்பரை வந்து யூசர் இன்புட் பண்ணி அந்த இன்புட் பண்ற நம்பர்ல வந்து எந்த நம்பர் பெரிய நம்பர், எந்த நம்பர் சின்ன நம்பர் அப்படி சொல்லி தான் பார்க்க இருக்கோம். இதுல வந்து மிக முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் நம்ம இந்த சிறிய நம்பர் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக தான் நினைக்கிறது வந்து இந்த 3 நம்பர்ஸை இன்புட் பண்ணி கண்டுபிடிக்கிறது தான். நிறைய பேர் வந்து நிறைய மெத்தடில் செய்வாங்க, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகி கஷ்டப்பட்டு செய்வாங்க. இதை எப்படி சிம்பிளாக செய்கிற இதுக்கான என்ன ட்ரிக்ஸுகளை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல் பக்கத்தில் இருக்க வெசிம்போலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் போடுற NVQ சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸையும் வந்து நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கலாம். அந்த அடிப்படையில் நான் என்ன சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுக்குரிய ஏர்லியர் ப்ராஜெக்ட் இருக்குது. நான் அதை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஃபைல் நியூ. அப்போ நியூ ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். அவரை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சர்வ் பண்ணிக்கொள்கிறேன். அது வந்து practical 2.java. நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த குயிக்காக நம்மளுக்குரிய அந்த பேசிக்கான இதுகளை வந்து குயிக்காக க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதுக்கு முந்தைய வந்து நம்ம 3 நம்பர்ஸ் வந்து இன்புட் பண்ணுறதால வந்து 3 நம்பர்ஸுக்கு வந்து ஸ்கேனர் வந்து இம்போர்ட் பண்ணணும். இப்போ என்ன செய்ய ஸ்கேனருக்குரிய நியூ ஸ்கேனரை வந்து கிரியேட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னா அமௌண்ட் நம்பருக்குரிய வேரியபிள் வந்து கிரியேட் பண்றேன். இப்போ வந்து வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இன்புட் நம்பரை வந்து இன்புட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் பண்ண போகிறோம். அவருக்குரிய வேரியபிளை வந்து இங்கே கால் பண்ணலாம். சேம் கான்செப்ட், அதை அப்படியே காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து செகண்ட் நம்பர் 2 வரும், இதில் வந்து நம்பர் 2 சொல்லி வரும். அதே மாதிரி மூன்றாவது நம்பருக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். இது வந்து நம்பர் 3 சொல்லி வரும், இது வந்து தேர்ட் நம்பர் சொல்லி வரும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் நம்ம யூசர்கிட்ட இருந்து 3 நம்பர் வந்து இன்புட் பண்ணி எடுக்கிறோம். அதாவது நம்பர் 1க்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் 2க்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது, நம்பர் 3க்குள்ளே வந்து ஒரு நம்பர் இருக்கும். அப்போ 3 நம்பர் வந்து இன்புட் பண்ணி எடுக்கிறோம். இப்போ இதில் இருக்கிற லொஜிக்கை பாருங்கள், எப்படி சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லி நீங்கள் இஃப் கண்டிஷன் சேம் கான்செப்ட் தான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து என்ன ஷேப் பண்ணுறோம், நம்பர் 1 நம்பர் 2ஓட பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அந்த நம்பர் 1 நம்பர் 3ஓட பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். அப்போ இந்த டைமில் நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இந்த லாஜிக்கல் ஆப்பரேட்டர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த இடத்துல. அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நம்பர் 1 பெரிது நம்பர் 2 விட பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்க்க போகிறேன். அதோடு சேர்த்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் AND ஆப்பரேட்டரை வந்து போட்டுக்கொள்கிறேன் எடுத்து. அப்போ இதில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் நம்பர் 1 பெரிது நம்பர் 3 விட.
இப்போ பார்த்தோம்னா இந்த நம்பர் 1 நம்பர் 2 உடையும் செக் பண்ணி பார்க்குறேன், நம்பர் 1 நம்பர் 3 உடைய நான் வந்து இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து இந்த ப்ராக்கெட் வந்து இவங்களை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்கெட் வந்து இவருக்குரியது. அப்போ ரெண்டு பேரையும் சேர்த்து நம்ம விஷயம் படிச்சோம், ஒரு ப்ராக்கெட் வந்து போடணும். அப்படின்றத வந்து சரியான முறையில் ரெண்டு பேரையும் வந்து ஒரு பிளப்புக்குள்ளே வருவாங்க. அப்போ இந்த ப்ராக்கெட் எல்லாம் போடுக்குள்ள வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் தான். இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்பர் 1 வந்து நம்பர் 2ஓட பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாரு, அப்போ நம்பர் 1 வந்து நம்பர் 3ஓட பெருசாக இருக்கான்னு சொல்லி பார்ப்பாரு. அப்போ ஒரு வேளை இது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன விட வரணும்னு மட்டும் சொன்னால், நான் வேறையாக வந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறேன், இல்லாட்டி இடத்துலேயே நம்ம சொல்லலாம், பிரச்சனை இல்லை. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், number 1 is larger என்று சொல்லலாம். அப்போ நம்பர் 1 வந்து பெரிய நம்பர் என்று சொல்லலாம். அப்போ அதுக்கு பிறகு பெனிஷன் சொன்னால் நம்ம ஒவ்வொரு ஆளையும் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கு. இந்த அன்ஆப்ரேட்டட் போடுறதால நம்மளுக்கு லேஸாக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் வந்து ஏல்சி போட்டு உங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணிங்க. சில டைமில் வந்து அந்த லாஜிக் வந்து ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், அப்போ ரெண்டு பேரையும் ஒரே டைமில் வந்து செக் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஏல்சிஃபை போட போகிறேன். ஏல்சிஃபை போட்டு சேம் கான்செப்ட் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நம் 2 திரும்ப செக் பண்ண போகிறேன். நம் 2 வந்து பெருசாக இருக்கா நம் 1 விட, நம்பர் 1 விட. அதே போல் அண்ட் ஆப்ரேட்டரை போடுறேன். ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து நம் 2 வந்து பெருசாக இருக்கா நம் 1 விட என்று சொல்லி பார்க்குறேன். அப்போ அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து வேறையாக இருக்காங்க. அப்போ ஒரே பிளாக்குள்ளே போகிறபடியாக ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து போட்டேன். அப்போ அந்த பிளாக் வந்து ஒருமிக்க இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், நம்ம 2 வந்து நம்ம 1ஓடையும் செக் பண்ணி பார்க்குறேன். நம்ம 2 வந்து நம்ம 2 வந்து திரும்ப நம்ம 3ஓடையும் வந்து செக் பண்ணி பார்க்குறேன். அப்போ அதே சேம் கான்செப்ட் தான். நம்ம 1 நம்ம 2ஓட செக் பண்ணுறேன், நம்ம 1 நம்ம 3ஓட. இங்கே வந்து நம்ம 2 நம்ம 1ஓட, நம்ம 2 நம்ம 3ஓட வந்து செக் பண்ணுறோம். இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தாருன்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொன்னால், இதை காப்பி பண்ணுறேன். இந்த பிளாக்குக்குள்ளே வந்து சொல்கிறேன் வந்து நம்பர் 2 இஸ் லார்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 1ஐயும் செக் பண்ணிட்டோம், நம்ம 2ஐயும் செக் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து இவரும் பெருசு இல்லை இவரும் பெருசு இல்லைன்னு சொன்னால் நார்மலாக வந்து என்ன செய்வார், ஏல்ஸ் வந்து இந்த டைமில் வந்து வேலை செய்வார். அப்போ ஏல்ஸ் வந்து என்ன செய்வார், ஏல்ஸை வந்து இதில் வந்து சொல்லுவார், அப்போ நீங்கள் யாருமே பெருசு இல்லாட்டி அப்போ நான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு அப்போ இங்கே வந்து ஏல்ஸை போட்டு நம்ம இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இங்கே நீங்கள் வந்து கண்டிஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டிரெக்டாக வந்து நீங்கள் ஏல்ஸுக்குள்ளே போடுங்க. வந்து நம்ம 3 இஸ் லார்ஜர். இந்த லாஜிக்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் இந்த அண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணாமலே இந்த அண்ட் ஆப்ரேட்டர் ஆப்ரேட்டர் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ரேட்டர். சில இடத்துல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நம்ம வந்து நிறைய லைனில் வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதை விட ஒரு சிங்கிள் லைனில் வந்து இந்த ப்ரோக்ராமை முடிச்சு விடலாம். அப்போ சிம்பிளாக வந்து வேலை செய்யும். உங்களுக்கு அந்த லாஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி ஈஸியாக விளங்கும். ஏன்னு சொன்னால் அடுத்து நம்ம 1 பெருசாக இருக்க நம்ம 2 விட, நம்ம 1 பெருசாக இருக்க நம்ம 3 விட, அப்போ 2லேயும் பெருசு 3லேயும் பெருசு யார் பார்த்துட்டு நம்ம 1 பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ நம்ம 2 செக் பண்ணுற நம்ம 1ஓட, நம்ம 2 செக் பண்ணுற நம்ம 3ஓட, அப்போ இவர் தான் பெருசுன்னு சொல்லி இவரை பிரிண்ட் பண்ணுறேன். அப்போ ரெண்டு பேருமே பெருசு இல்லாட்டி அப்போ டிஃபால்ட்டாக அப்போ நம்ம 3 வந்து நம்மளே பெருசாக வருவார். அப்போ இவரை சர்வ் பண்ணுறேன். இதுக்கு நம்ம வந்து சரியாக வேலை செய்தான்னு சொல்லி இவரை வந்து கம்பைல் பண்ணி பார்க்கலாம். Java CMD Java C practical 2.java. நம்மளுக்கு ஏதோ வருது பார்த்தோம்னு சொன்னால், சிஸ்டமுக்கு பதிலாக நான் சிஸ்டம் போட்டிருக்கேன். அப்போ சில சிண்டெக்ஸ் எரர் இருக்குது. என்ன எரர்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள், எத்தனை அந்த லைனில் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அப்போ சேம் காப்பி பண்ணதில் வந்து எனக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே விட்டுருக்கேன் பிள்ளை. அப்போ இதை வந்து சேவ் பண்ணி கொள்கிறேன். சிஸ்டம்னு சொல்லி மாற்றிக்கிறேன். சிஸ்டம்னு சொல்லி மாற்றிட்டு திரும்ப சேவ் பண்ணுவோம். இப்போ திரும்ப கம்பைல் பண்ணுறேன். நம்மளுக்கு எந்த எரருமே இல்லை. இப்போ ஜாவா ப்ராக்டிக்கல்
practical 2. இப்போ பார்த்தோம்னா நம்மளுக்குரிய ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்றாரு 85 கொடுக்குறேன், செகண்ட் நம்பர் என்டர் பண்ண சொல்றாரு 78 கொடுக்குறேன், தேர்ட் நம்பர் என்டர் பண்ணுறாரு நான் 99 கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்மளுக்குரிய நம்பர் 3 இஸ் லார்ஜ் தென் என்னென்னு சொன்னால் அவர் எல்ஸ் வந்து வேலை செய்கிறாரு. இப்போ என்ன பண்ணுற ஃபர்ஸ்ட் நம்பர் 99, செகண்ட் நம்பர் 55, தேர்ட் நம்பர் வந்து ஒரு 32. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 1 இஸ் லார்ஜ் நம்பர். இப்போ என்ன செய்யணும், அடுத்தது பிரிண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 55, செகண்ட் நம்பர் 68, தேர்ட் நம்பர் 5. இப்போ வந்து பார்த்தோம்னா நம்பர் 2 இஸ் லார்ஜ். இங்கே பாருங்கள் வந்து நம்மளுக்குரிய லாஜிக் வந்து அப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து NVQ 5 மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே ப்ரோக்ராமிங் படித்தாலும் வந்து நம்ம எந்த நம்பர் பெரிய நம்பர்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல வந்து நம்ம அட்வான்ஸாக பார்க்குறது வந்து இன்புட் பண்ணுற 3 நம்பர்ஸ் வந்து. அப்போ அந்த அடிப்படையில் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கலாம், எல்லாமே வந்து சேம் லாஜிக், சேம் கான்செப்ட், சேம் ஆப்ரேட்டர். ஸோ இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோஸில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.